நம்ப முடியாத பேரதிசயத்தை தருவதற்காக உன்னப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது, என் பிள்ளையே, நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாயினும் சரி, உன் வாழ்க்கையை பற்றி நீ கண்ட கனவுகளை நிஜமாக்குவதற்கு, நீ எதிர்நோக்கிய கனவுகளை நிஜமாக்குவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது, இனி நல்லது நானே முன்னின்று நடத்தி தருவேன் என்று உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளைகளுக்கான விஷயத்தில் எந்த ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ யாருடைய வருகையை எதிர்பார்த்து இருந்தாயோ அவருடைய வருகை உன் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறது. யார் ஒருவருக்காக இத்தனை காலமாக நீ ஏக்கம் கொண்டு இருந்தாயோ அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்று இப்போதெல்லாம் நீ கண்ட கனவுகளை பலிக்கச் செய்வதற்கு பல போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியதிருக்கின்றது என்று வருத்தம் கொள்ளாது. அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது, என் பிள்ளையின் உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டுமே நிறுத்திக்கொள். எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி, உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை மிக பெரும் ஏற்றத்தை நோக்கி மட்டுமல்ல, நீ கேட்ட பொக்கிஷத்தையும் உன் கையில் கொடுத்து உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனதில் குழப்பமடைந்து கொண்டு இருக்காதே என் தங்கமே. எவ்வளவோ விஷயத்தை கடந்து வந்து விட்டாய். இதன் பிறகும் ஏன் இந்த சின்னஞ்சிறு விஷயத்தை நினைத்து உன் மனதில் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் வருத்தத்தை போக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேனே. கடந்து போனவர்களின் நன்றி மறந்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தாது. என்ன நடந்தாலும் உன்னப்பன் கருப்பன் உன் கூடத்தானே இருப்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. காற்றில் அடைத்த பலூன்தான் இங்கு மேலே பறந்து கொண்டு இருக்கும். காற்று எடுத்து விட்டால் அது கீழே விழுந்து விடும் அல்லவா? அதுபோல் நீ இருக்க வேண்டாம். எவ்வளவு பிரச்சனையானாலும் மேலே மேலே நீ பறக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன் பிரச்சனைகள் ஒரு கைக்கு மேல் சென்று விட்டது போல் நீயாகவே தான் இந்த கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றாய். இடி எடுத்தது போல் உன் பிரச்சனைகளை தாண்டி அங்கு நான் எப்படி வாழப் போகிறேன் என்று அந்த கடந்து வந்த பாதையை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். தேவையற்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொண்டு இருக்காதே என்றுதான் சொல்கிறேன். மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்ற உன் பாரத்தை நான் உனக்கு பதிலாகத்தான் இங்கு சுமைக்கின்ற வேலையை எடுத்திருக்கின்றேனே. அதன் பிறகும் ஏன் கஷ்டத்தை பார்த்து கொள்ள உன்னால் இங்கு மனதிற்கு வலித்து கொண்டு இருக்கின்றது? நீ செயலை செய்வது மட்டும்தான் நீயாக இருக்கின்றாய். ஆனால் உனக்கு பதிலாக உன் முடிவை எடுப்பது உன்னப்பன் கருப்பனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவரின் கஷ்டத்தில் பங்கு கொண்டு என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த விஷயத்திலும் துரோகத்தை இழைக்காமல் நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றாய். உன் நல்ல மனதிற்கு நான் களங்கத்தை எப்படி ஏற்படுத்துவேன் என்று நினைக்கின்றாய்? என் தங்கமே, உன்னை மற்றவர்கள் திரும்பி பார்ப்பதற்குத்தான் உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை நீ இங்கு பார்க்க போகிறாய். கஷ்டங்களும் சோதனைகளும் தாண்டி உன் தடைகளை தாண்டி உன் எண்ணத்தாலும் செயலாலும் நீ என்னை வந்தடையத்தான் போகிறாய். நானே முன்னின்று உனக்கான ஆசீர்வாதத்தை தர காத்திருக்கும் போது எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ, யார் ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அவரே உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான ஆசீர்வாதத்தை இங்கு தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு கெடுதலை நினைத்து வந்து விட்டேனே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த கெடுதலையும் தாண்டி இப்பொழுது நீ எதிர்பார்த்த அந்த தருணமானது உன் வாழ்க்கையின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தத்தான் போகிறது. என் பிள்ளையே, சோதனைகள் பல வந்தாலும் இந்த சோதனையின் தீயில் இருந்து மீட்டெடுத்து என்னை என்னப்பன் கருப்பன் என்னை வெற்றியின் பாதைக்குத்தான் அழைத்துச் செல்வான் என்பதில் தெளிவாகவே இரு. இழப்பது எதுவாயினும் சரி, இழந்து விட்ட பின்பு அதை பற்றி மட்டும் யோசிக்காதே. அதை பெறுவதற்கான முயற்சியில் மட்டும் இறங்கிக் கொண்டே இரு. நான் உனக்கு உறுதுணை
குழந்தையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை நிரந்தரமான வெளிச்சத்தை உனக்கானதை உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன். மனம் வருந்திக் கொண்டு இருக்காது என் பிள்ளையே. இல்லை என்ற சொல்லுக்கே இடம் கிடையாது. முடியவே முடியாது என்று நினைக்கின்ற விஷயத்தை முடித்து காட்டி உன் வாழ்க்கை வெளிச்சத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். எதற்காக மனம் வருந்துகின்றாய்? இன்று முதலே இதை கேட்கும் நிமிடமே நான் உனக்கு நிரந்தர பிரகாசத்தையும் உன் எதிர்கால வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைப்பதற்காக இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நீயே மறந்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் கண்களில் வரியும் கண்ணீரோடு உன் கருமாவையும் உன் விதிவிலக்கையும் நான் அழித்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாத என் பிள்ளையை. உன்னை கரை சேர்ப்பதற்கு இந்த தாய்க்கு நிகரான ஒரு உறவைத்தான் இந்த கருப்பன் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றேன். இந்த அப்பன் இருக்கும்போது, இந்த ஐயன் இருக்கும்போது நீ எதற்காக என் தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வெற்றி நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி ஏற்றத்தை மட்டுமே காணப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். கஷ்டங்கள் எப்படி வந்தாலும் சரி, கவலை எப்படி வந்தாலும் சரி, அதுவும் நம் வாழ்க்கையை விட்டு போகத்தான் போகிறது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். யாருமே நிலையில்லாதவர்கள் என்பதை உணர்ந்து கொள். உன் கஷ்டமும் காயமும் நிரந்தரம் இல்லாத போது உனக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்தவர்கள் மட்டும் இங்கு நிரந்தரமாகி விடுவார்களாயினும் உனக்கான வெற்றியின் தருணத்தை, உனக்கான வெற்றி செய்தியை சேர்ப்பதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ எதற்காக என்னை வெளியில் தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது. இதற்காக யார் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என்று நீ யோசித்து பார்க்கும் வேளையிலே இந்த கருப்பன் தான் உனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். நல்லது நடத்தி தரவே வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் சோதனையும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறேன். சில பேரோ எப்படியாவது உன் வெற்றியை தடுத்தே நிறுத்திவிடலாம் என்று நினைக்கின்ற வேளையில் உனக்கு பிடித்த உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்தே விடலாம் என்று அங்கு நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே யாருமே எதிர்பாராத வகையில் உனக்கு பிடித்தமான உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து உன் மனதில் இருக்கும் கஷ்டத்திற்கு நான் நிரந்தர தீர்வை கொடுத்து நீ கேட்டும் வரத்தை கேட்டபடி தருவதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து இருக்கின்றேன். எல்லா விஷயத்தையும் சரி செய்து இதை கேட்கும் நிமிடமே உன் வாழ்க்கை மாறப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நீ தொடங்கிவிட்டாய். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த தீர்வை நோக்கி பயணம் செய்யாமல் சில சமயத்தில் காரணத்தை நோக்கி நீ சென்று கொண்டு இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமலே உன் மனம் இங்கு வதைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க போகிறாய். மற்றவர்களின் முடிவை நீ எப்படி எடுக்க முடியாதோ அதுபோலத்தான் உன் முடிவையும் இங்கு மற்றவர்களை எடுக்க அனுமதிக்காதே என்று சொல்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை? உன்னை தவிர இங்கு வேற யாராலும் தீர்மானிக்க முடியாது அல்லவா என் பிள்ளையே? இதோ உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்ட போதிலும் எந்த ஒன்றிற்காக நீ காத்து இருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நம்மை விள வைக்கவும் அள வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் மீண்டும் எழ வைக்க, நம்மை மீண்டும் மீண்டும் அங்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல இந்த கருப்பன் ஒருவனால்தான் முடியும் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். அனுபவம் நிறைந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஐயோ கஷ்டம் வந்து விட்டதே, தோல்வி வந்து விட்டதே என்று எண்ணி விட வேண்டாம். இந்த தோல்விகளையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தில் இருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன்மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காது. உனக்கான சோதனையும் கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு நீ எடுத்துக்கொள்கின்ற முடிவில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது என் தங்க பிள்ளையே, நீ இதை நினைத்தும் வருந்த வேண்டாம். இங்கு கண்கலங்குவதற்கு அவசியமே இல்லை. கையேந்த நான் விடப்போவதே இல்லை.
தட்டு தடுமாறி நீ இப்பொழுது எழுந்து நின்று கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம். உன்னை என் கரம் பற்றி கொண்டு இருப்பதை நீ முழுமையாக உணரத்தான் போகிறாய். இதோ உனக்கு பதிலாக நான் தீவிரமாக இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். எது நினைத்தும் வருந்தாதே என் தங்கமே. எது கிடைக்க வேண்டுமோ, யார் வர வேண்டுமோ, எந்த உறவுக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த உறவுக்காக இப்பொழுது நான் உன்னை தேடி வரத்தான் போகிறேன். அவர்களே உன்னை வந்து தான் பேசுவார்கள். பேரதிர்ஷ்டத்திற்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நல்லதை நான் உனக்காக தர காத்திருக்கின்றேன். நீ நினைத்ததை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இங்கு வெற்றி வாகித்தான் சூடப் போகிறாய். நீ நிச்சயம் வெல்வாய். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.